ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த எம்.எம். அப்துல்லா மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கும்போது அவருக்கு வயது ஒரு 50 வயது தான். சும்மா துடிப்போட களத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு நபர் தான். அப்போ ராஜ்யசபாவில் நீங்கள் நல்லா கேள்வி கேட்டுருந்த ஒருத்தரை வேண்டாம் நீங்கள் களத்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு மாவட்டத்தில் தொகுதிக்குள்ளே ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு தரப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்து தான் அவரை டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே களத்தில் இறக்குறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு. அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? அப்துல்லாக்கு என்னென்னா, ஏற்கனவே 2 மாவட்ட செயலர் இருக்காங்க. ஒன்று வயதில் மூத்த ரகுபதி, இன்னொன்று கட்சியில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய செல்லப்பாண்டியன். என்ன செல்லப்பாண்டியனோட அப்பாவும் திமுகவில் இருந்தவர் தான். அப்படின்ற அடிப்படையில் இந்த இடத்துல இவருக்கான ஸ்கோப் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ தான் அதே கள்ளர் சமூகத்தை சேர்ந்த அந்த அன்னவாசல் ஒன்றிய செயலாளர் சந்திரன் இப்படி எல்லாருமே சேர்ந்து அவங்க செல்லப்பாண்டியனுக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதுக்கு எம்.எம். அப்துல்லா பின்னாடி இருந்து செயல்படுறாரோ அப்படின்ற ஒரு பேச்சு அங்கே திமுக புதுக்கோட்டை மாவட்ட திமுகக்குள்ளே இருக்குது. அவராக சொல்லி செய்கிறாங்களா, இல்லை இவங்க அத்தனை பேரும் செல்லப்பாண்டியன் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேறொருத்தர் வேணுன்றதை நோக்கி நகர்ந்துருக்காங்களான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய செல்லப்பாண்டியன் ஒருவேளை மாற்றப்பட்டால் அது கண்டிப்பாக எம்.எம். அப்துல்லாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதற்கான ஒரு காய நகரத்தில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் பார்க்கப்படுது. ஒருவேளை மாவட்ட செயலாளர் போஸ்டிங் டூ ஏர்லி, ஏன்னா அவர் களத்தில் இல்லை, அவர் டெல்லியில் தான் இருந்திருக்காரு. இப்போ களத்தில் அவர் இன்னும் சில ஆண்டுகள் பணியாற்றணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, அவர் இப்போ சிவவி மெய்யநாதன் மாதிரி அவர் பெரிய அமைச்சர் போஸ்டிங்கில், ரகுபதி மாதிரி தெரிந்த முகமும் கிடையாது, இல்லை செல்லப்பாண்டியன் மாதிரி ஒரு பெரிய அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரும் கிடையாது. அப்போ முத்துராஜாவுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு எம்எல்ஏ சீட்டை எம்.எம். அப்துல்லாவுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறாங்க. ஒரு பக்கம் கிடைத்தால் மாவட்ட செயலாளர், இல்லைன்னா புதுக்கோட்டையில் முத்துராஜாவுக்கு பதிலாக எம்.எம். அப்துல்லாவுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு. இந்த 2 காய நகரத்தில் நோக்கி தான் எம்.எம். அப்துல்லா பயணப்படுறாரு. இல்லாட்டி அவரை இந்த இடத்துல 2 இடத்துல ஏதேனும் ஒரு இடத்துல பொருத்தி பார்க்க திமுகவுடைய மேலிடம் விரும்புது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேசுகிறாங்க. இதனால் அங்கே ஏதாவது சலசலப்பு பூசல்கள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அங்கே கூட்டணியில் மொத்தம் 3 தொகுதியில் இருக்குது. உங்களுக்கு கம்யூனிஸ்ட் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க, காங்கிரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ இந்த முறை அவர்களை சமாதானப்படுத்துறதுமா, தற்போதைய மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியனை சமாதானப்படுத்துறதுமா, கூட்டணிக்கு ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டு அங்கும் திமுகவே களமிறங்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு காய நகரத்திலும் இருக்கா.